ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மிகிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2020 ஒரு அமெரிக்கன் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான அன்ஹிஞ்ச்டு. இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். டிராஃபிக் சிக்னலில் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கும்போது சிக்னல் விழுந்ததுக்கப்புறமும் முன்னாடி ஒருத்தர் மூவ் பண்ணலை அப்படிங்கிறதுக்காக ஹாரன் பண்ணுற படத்துடைய கதாநாயகி அவங்க செஞ்ச ஒரே ஒரு தப்பு. அதுதான் அதன் காரணமாக என்னென்ன விஷயங்களெல்லாம் சந்திச்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போது இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் ரேச்சல். இவங்க பேசிக்காக இப்போ தான் ரீசெண்டாக டிவோர்ஸ் ஆன ஒரு நபர். இவங்களுக்கு ஒரு 15 வயசு பையன் ஒருத்தன் இருக்கான். இதே நேரத்தில் இவருடைய அந்த முன்னாள் கணவர் டிவோர்ஸ் பண்ணிட்டு போனாரே, அந்த கணவர் இந்த அம்மா இப்போ எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்லேயும் பங்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவுக்கு லாயர் கால் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த அம்மா அன்றைக்கி தான் தூங்கி லேட்டாக எந்திரிக்குது. வீட்டில் எந்திரிச்சதே லேட்டாக, சாரி சார் கொஞ்சம் அசந்துட்டேன், நான் அலாரம் வச்சுருந்துருக்கணும், தப்பு பண்ணிட்டேன், என் பையனை வேறு அவசர அவசரமாக ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போய்கிட்டு இருக்கேன், நான் அப்புறமேட்டு பேசுகிறேன் அப்படின்னு அந்த காலை கட் பண்ணிவிட்டு பையனை கூப்பிட்டுட்டு கிளம்புறாங்க இவங்க. ஆனால் படத்துடைய முதல் காட்சியாகவே ஒரு நபர் டாம்னு, அந்த ஆள் பேசிக்காகவே ஒரு சைக்கோ. அந்த ஆளுக்கு ஒரு மனைவி இருந்தாங்க. அந்த மனைவி இப்போ அவரோட இல்லை. இவரை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அந்தம்மா போயிடுச்சு. போய் அந்தம்மா புதுசாக ஒரு பாய் ஃப்ரெண்டையும் சேர்த்துக்குச்சு. இப்போ தன்னுடைய முன்னாள் மனைவியும் அவளுடைய பாய் ஃப்ரெண்டும் சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம இப்படி கஷ்டத்தில் இருக்கோம், சும்மா விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக படத்துடைய முதல் காட்சியிலேயே ஒரு அழகான வீடு, அந்த வீட்டுக்கு முன்னாடி நைட் நேரத்தில் போய் ஒரு பெரிய ட்ரக்கு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காரு, அந்த காரை போய் இந்த டாம், அந்த ஆள் ஒரு சைக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆள் போய் காரை நிறுத்திட்டு உள்ளே இருந்து ஒரு பெட்ரோல் கேனு ஒரு சுத்தியல் ரெண்டையும் எடுத்துகிட்டு போய் சர்வ சாதாரணமாக பூட்டியிருக்க அந்த மெயின் டோரை உடைச்சா இந்த சத்தம் கேட்டு வீடு ஃபுல்லாக லைட்டு போட்டாங்க. எல்லாரும் அங்கே வந்துட்டாங்க. இப்போ அந்த உள்ளே இருக்கிற தன்னுடைய முன்னாள் மனைவியும் சரி அவளுடைய பாய் ஃப்ரெண்டையும் சரி கொடூரமாக சுத்தியல் அடித்தே கொலை பண்ணி பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி விட்டுட்டு அந்த ஆள் கேஷுவலாக வந்துக்கிட்டே இருக்கான் வீட்டை விட்டு. அந்த ஒரு சீன்லேயே இந்த ஆள் எந்த அளவுக்கு கொடூரமான ஒரு நபர், இந்த மாதிரி ஒரு சைக்கிள்லாம் எவனும் கிடையாதுயா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபீலை கொடுத்துட்றாங்க. வீடே வெடித்து அங்கே செதறிக்கிட்டு இருக்கு. இந்த ஆள் கார் எடுத்துகிட்டு ஜம்முன்னு வந்துக்கிட்டு இருக்கான் கூலா. இப்போ நான் சொன்னனே காட்சி இங்கே வருது. கதாநாயகி அவங்களுடைய பையனை கூப்பிட்டு அவசர அவசரமாக ஸ்கூலுக்கு லேட் ஆயிருச்சு அப்படின்னு போய்கிட்டு இருக்காங்க. ஸ்கூலில் இருந்து வேலை கால், நீங்கள் ஏற்கனவே லேட்டாக தான் வரீங்க, பையன் சீக்கிரம் வாங்க, இதான் உங்களுக்கு கடைசி வாணிங்க அப்படின்னா அவன் வந்துக்கிட்டே இருக்கேன் மேடம், சீக்கிரம் வந்து விட்டுறேன் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவங்க போய்கிட்டு இருக்காங்க. செம்ம டிராஃபிக்கு அன்னைக்கு. எங்கேயுமே உங்களால் காரை நகர்த்த கூட முடியலை. அந்த டைமில் வேறு வழியே கிடையாது, நம்ம ஃப்ரீவே எடுத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வேற ஒரு ரோட்டு வழியாக தனியாக வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. ஆனால் இவங்க போதாத நேரம் எந்த சைக்கோ நமக்கு படத்துடைய முதல் காட்சியில் அவ்வளவு கொடூரமான ஒரு நபராக சித்தரிக்கப்பட்டாரோ அந்த சைக்கோவுடைய ட்ரக்கு ஒரு சிக்னலில் நின்றுக்கிட்டு இருக்கு. இந்த அம்மா பின்னாடி போய் நின்றுட்டு சரி சிக்னல் ரெட்டில் இருக்குது வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு இந்த அம்மா பின்னாடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ சிக்னல் க்ரீனில் விழுந்துருச்சு. ஆனால் அப்பையும் அந்த சைக்கோ கார் எடுக்கலை. இந்த அம்மா பின்னாடி இருந்து ஒரு 3-4 தடவை ஹார்ன் அடிக்குதுப்பா. அவ்வளவுதான்ப்பா இந்த அம்மா பண்ண ஒரே தப்பு. அவனுக்கு என்ன கோவமோ, இந்த ஆள் வண்டி எடுக்கவே மாட்டான் அப்படின்னு ஓரளவுக்கு மேலே கொஞ்சம் கோவம் வந்ததுக்கப்புறம் இந்த அம்மாவே ஓவர்டேக் பண்ணிவிட்டு இந்த அம்மா போகிற ரூட்டில் இந்த அம்மா சர்வசாதாரணமாக போயிடுது. ஆனால் பின்னாடி காரை எடுத்துட்டு அந்த சைக்கோ கில்லரு இந்த அம்மாவை திறத்த ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் தூரம் துரத்திட்டு வந்ததுக்கப்புறம் இந்த அம்மாவுடைய கார் போகுது. இந்த காரை ஓவர்டேக் பண்ணி அந்த பின்னாடி உட்காந்துருக்க அந்த அம்மாவுடைய பையன்கிட்ட, தம்பி கண்ணாடி இறக்க முதல்ல அப்படின்னு இறக்க சொல்லி உங்கள் அம்மாவை கூப்பிடு கொஞ்சம் நான் பேசணும் அப்படின்னா இவ்வளவு கான்வர்சேஷனும் 2 வண்டி ரன்னிங்லேயே இருக்குது. இப்போ பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ கதாநாயகிட்ட அந்த ஆள் சொல்கிறான், மேடம் என்னை மன்னிச்சிருங்க மேடம், தெரியாமல் ஒரு தப்பு நடந்து போச்சு, நான் கொஞ்சம் சொந்த பிரச்சனை, மனசே சரியில்லை, ஏதோ ஒரு யோசனையில் இருந்துட்டேன், சிக்னல் விழுந்து பார்க்கவே இல்லை, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட அப்படின்னு சொன்னால் அந்த அம்மா மட்டும் கோவமாக போய்கிட்டே இருக்கு வண்டியில். உங்ககிட்ட தான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் சரி சார் மன்னிச்சிட்டேன், இப்போ என்ன பிரச்சனை அதுக்கு அப்படின்னா அதைத்தான் நான் கேட்க வந்தேன், நான் மன்னிப்பு கேட்டேன்ல, நீங்களும் மன்னிப்பு கேட்டுருங்க, நான் மாட்டுக்கு போய்கிட்டே இருக்கேன், நான் அதுக்கே மன்னிப்பு கேட்கணும், என்ன எப்படி பேசுகிறீங்க, நான் 1008 சொந்த பிரச்சனை இல்லை டென்ஷனில் உட்காந்துருந்தேனா இல்லையா, 10 தடவை ஹாரனை அந்த அளவுக்கு ஹெவியாக அடித்தா மனுஷனுக்கு டென்ஷன் ஆகுமா ஆகாதா, நீ மன்னிப்பு கேட்டு போய்கிட்டே இரு, நீ உயிரோட வீடு போய் சேருவ, இல்லாட்டினா வேற மாதிரி இருக்கும் சம்பவம் அப்படின்னு அவன் சொல்கிறான். இந்த அம்மாவுக்கு ஒன்றுமே பரவாயில்ல, போயா நேரம் கிட்ட நேரத்தில் சும்மா வெறுப்பேற்றிக்கிட்டு அப்படின்னு இந்த அம்மா மட்டும் கார் எடுத்துகிட்டு போகுது. ஆனால் தன்னை இந்த அளவுக்கு உதாசீனப்படுத்திடுச்சு ஒரு பொண்ணு அப்படிங்கிற அந்த கடுப்பில் இந்த அம்மாவை இங்கேருந்து துரத்த ஆரம்பிக்கிறான் அவன். இதுக்கப்புறம்
படம் முடிகிற வரைக்கும் சேசிங்னா இவங்கிட்ட இருந்து கடைசியாக நம்ம கதாநாயகி தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா இந்த படத்துடைய கதைக்களம். இதை பார்க்கும்போது 1971 இன்னொரு ஹாலிவுட் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியே வந்து டூயல் படம் நம்மளுடைய மைண்டுக்கு வந்துட்டு தான் போகுது. அந்த படத்துலையும் இந்த மாதிரி வேலை நிமித்தமாக ஒரு ஆளே இல்லாத ஒரு பெரிய லாங் டிரைவ் போகக்கூடிய ஒரு ரோடு, ஹைவே ரோடு, அந்த இடத்துல கதாநாயகன் கார் எடுத்துகிட்டு போவார். அப்போ இவர் யதார்த்தமாக பண்ண ஒரு சின்ன விஷயத்தில் கடுப்பாகி போய் ஒரு பெரிய ட்ரக்கு அதை ஓட்டுற ஒரு சீரியல் கில்லர், ஒரு சைக்கோ கில்லர், அவன் துரத்த ஆரம்பிப்பான் அந்த ஆளை. அதுதான் அந்த படத்துடைய கதை. கடைசியாக அந்த சைக்கோபாத்துக்கிட்ட இருந்து கதாநாயகன் தப்பிச்சாராங்கிறது தான் அந்த படத்துடைய கதையாக இருக்கும். அப்படியே இன்ஸ்பயர் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு கண்டிப்பாக வருது இந்த படம் பார்க்கும்போது. ஸோ கதைக்களத்தை பொறுத்த அளவுக்கு டியூயல் படம் நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்ச படம், அதில் சந்தேகமே வேணாம். அதில் மேக்ஸிமம் அந்த படம் அளவுக்கு எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தில் ஓரளவுக்கு ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ கதைக்களம் சுவாரஸ்யமான கதைக்களம். ரெண்டாவது, இந்த படத்தில் நடித்த 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸ், அது ரசல் க்ரோவ் ஆகட்டும், கேரன் பிஸ்டோரியஸ் ஆகட்டும், 2 பேரும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த ரோல்ஸை. ரசல் க்ரோவை பொறுத்தளவுக்கு அவர் கொஞ்சம் குண்டாக இருக்கக்கூடிய ஒரு சைக்கோபேத்தாக இந்த படத்தில் அவருடைய கதாபாத்திரம் சித்தரிக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரம். அந்த மாதிரி தான் ஆள் இருப்பார். பயங்கர வெயிட்டான ஒரு சைக்கோபேத்தாக தெரிவார் இந்த படத்தில். ஆனால் உண்மையாக உடம்பு அந்த அளவுக்கு கூட்டி அவர் அதுக்காகலாம் எதுவும் பண்ணலை. ஏற்கனவே ஊடால இந்த மாதிரி ஒரு படத்தில் கொஞ்சம் குண்டாகிறதுக்காக கொஞ்சம் அப்படியே உருவமைப்பை மாற்றலாம் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணி திருப்பி பழைய உடம்பு எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே உசுறு போச்சு சார் மனுஷனுக்கு. அதனால் இந்த வட்டம் திருப்பி எல்லாம் அந்த ரிஸ்க் எடுக்க நான் விரும்பலை அப்படின்னு சொல்லி வெறும் காஸ்டியூம்ஸும் மேக்கப்லேயே அதை கொண்டு வந்திருக்காங்க. அது பார்க்குறதுக்கு எந்த இடத்துலையும் வேகாக தெரியாமல் ஆள் பார்க்குறதுக்கு உண்மையாகவே ஒரு குண்டான ஒரு ஆள் தாங்க அப்படிங்கிற அளவுக்கு நீட்டாக வந்திருக்கு ஸ்க்ரீனில். கேரன் பிஸ்டோரியஸை பொறுத்தளவுக்கும் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸு. இந்த மாதிரி ஒரு சைக்கோபேத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த பதபதைப்பை ரொம்ப நீட்டாக கொண்டு வந்திருக்காங்க அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸில். ஸோ இவங்களுடைய 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த மொத்த படத்தையும் ஹோல்ட் பண்ணுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இது போக பிரண்டனுடைய சினிமோட்டோகிராஃபி இந்த படத்திற்கு மிகப்பெரிய பலம். இன்னும் சொல்லணும்னா இந்த படத்துலன்னு இல்லை, நான் ஏற்கனவே இப்போ ரெஃபரன்ஸுக்கு சொன்னேன் 1971 வந்த டூயல் படம். அந்த படமே ஒரு காரை ஒரு ட்ரக்கு துரத்துது, இவ்வளவு தான் கதையை, வேறு எதுவுமே இருக்காது அந்த படத்தில். கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு கதைக்களம் தான் இந்த படத்துக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ ஒரு காரை இன்னொரு கார் துரத்துது, இவ்வளவு தான் கதைக்களமாக இருக்கும்போது எத்தனை ஆங்கிளில் இதை கேப்சர் பண்ணுறோம், எந்த அளவுக்கு பக்காவாக அதை ஸ்க்ரீனில் காட்சி அமைப்புகளாக கொண்டு வரோம், அது அந்த அளவுக்கு பிரண்டன் சினிமோட்டோகிராஃபியில் தரமாக பண்ணியிருந்தார். அந்த பதபதைப்பை நிச்சயமாக இந்த படத்துலையும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா 2 பேருடைய கான்ட்ரிபியூஷனு. ஒன்று டேவிடுடைய மியூசிக்கு. இந்த ட்ரக்கு, அதாவது இந்த காரு இன்னொரு காரை துரத்த ஆரம்பிக்கிற அந்த சீனில் இருந்து ஒரு பிஜிஎம் மாறும். கடைசி வரைக்கும் அந்த பிஜிஎம் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு தரமாக இருந்தது பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கு த்ரூ அவுட் த படமே. இன்னொரு பக்கம் 3 எடிட்டர்ஸ் இந்த படத்தை கட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய கட்ஸையும் நீங்கள் சொல்லி ஆகணும். ஏன்னா எக்கச்சக்கமான ஆங்கிளில் நீங்கள் எடுக்கிறது விஷயம் இல்லை, சீன் பிளேஸ்மெண்ட்டுன்னு போகும்போது எந்த அளவுக்கு எந்த காட்சிக்கு அப்புறம் எந்த காட்சி, எந்த ஆங்கிளுக்கு அப்புறம் எந்த ஆங்கிள், இதை மாற்றும் போது எடிட்டர் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக கட் பண்ணணும். 3 பேரும் தரமாக கட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஒர்க்கு தான் இந்த படத்துடைய அந்த செகண்ட் ஆஃப் கம்ப்ளீட் பதபதைப்புக்குமே காரணம். இதெல்லாம் தாண்டி இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் வராத புதுமையான ஒரு கதைக்களம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த டூயல் படமே இந்த கதைக்களத்தில் தான் வந்திருக்கு. இருந்தாலும் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பரபரபரான்னு போகிற ஆக்ஷன் த்ரில்லர் படங்கள் பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த டூயல் படத்தை நீங்கள் ரொம்ப விரும்பி பார்த்தீங்கன்னா இந்த படமும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. மற்றபடி ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு படம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் சுவாரஸ்யமான பரபரப்பான படம் தான், அதில் சந்தேகமே வேணாம். அடல் கான்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எந்த விதமான அடல் கான்டென்ட்டுமே கிடையாது. பட் குரோதமான ஒரு சில காட்சிகள் இருக்குது. அதை மைண்டில் வச்சுட்டு பார்க்கணும்னா நீங்கள் ஃபேமிலியோட பார்த்து மகிழலாம். இந்த படம் அமேசான் பிரைம்லே உங்களுக்கு தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. பார்க்குறவங்க பார்த்து மகிழுங்கள். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.5 out of 10. இப்போது நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.